அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நமக்கு நல்ல மழைங்க. பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுனால என்னென்ன எஃபெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா பசுந்தீவனங்கள் பூரா நம்ம ஒரு நாள் 2 நாளைக்கு அறுக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பசுந்தீவனங்கள் பூரா எல்லாம் தண்ணி வயல் பூரா தண்ணி நிற்கிதுங்க. தண்ணி நிற்கிறதுனால நம்ம அந்த தண்ணி நிற்கும் போது நம்ம அறுத்து போடுறதுக்கு உள்ளே போனோம்னா தீவனங்கள் செடிகள் பூரா பாதிக்கப்படும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வரத்தீவனங்கள் சோளத்தட்டு கள்ளக்குடி உலர் தீவனத்தை கொடுத்து ஆட்டை ரெடி பண்ணிக்கலாங்க. பயப்பட தேவையில்லை. மலைகளில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இது செம்மந்தலை வயலுங்க. செம்மந்தலை வயல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக செம்மந்தலை பூரா எல்லாம் சாஞ்சிட்டு செடி 7 அடி இருந்து ஒரு பக்கமாக அந்த புயல் எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கியிருக்குன்னு பாருங்கள். செம்மந்தலை வயல் பூரா ஒன் சைடாக பூரா எல்லாம் ஒரு பக்கமாக எந்த பக்கம் காற்று அடிச்சதோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசையிலேருந்து காற்று வந்ததுனால எல்லாம் கிழக்கு திசையை நோக்கி செம்மந்தலை பூரா சாஞ்சிருக்குது. செம்மந்தலை மட்டும் சாயலைங்க. தீவனங்கள்லாம் பாருங்கள், நல்லா வளர்ந்த தீவனம் பூரா சாஞ்சிருக்குங்க. வயல் பூரா தண்ணிங்க. அவுத்தி செடி எல்லாமே ஒன் சைடு எல்லாம் சாஞ்சி போச்சு. பட்டு செடி ஃபுல்லாக சாஞ்சிருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா பட்டு செடிகள் எதாக இருந்தாலும் ஒரு அடி வேர் நல்லா ஊறி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வேர்கள் பூரா ஊற ஆரம்பித்தோன்னே க்ளீனாக சாஞ்சி போச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேலி மசால் எப்படி இருக்குது, நம்ம 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வயல் பக்கம் வரும். எல்லாம் நல்லா மழைங்க. இதேமாரி பார்த்திங்கன்னா வேலி மசாலும் ஃபுல்லாக அந்த மாதிரியே சாஞ்சி போச்சு. சிவன் சம்பா வயல் அடுத்தது நெல் நடவு பார்த்திங்கன்னா நடவு தலை வரையிலும் இந்த நெல் தலை வரையிலுமே தண்ணி இருந்ததுங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நடவு பயிர்கள் பூரா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பக்கமாக இருந்து அடித்ததுனால பாருங்கள் எப்படி எல்லாம் தண்ணி நின்னோடனே வெட்டி விட்டாச்சுங்க. தண்ணி பூரா வெளியே போயிட்டுருக்கனால ஓரளவு நமக்கு பாதிப்புகள் கம்மியாகிடுச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு மழை வர மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளது சோளமும் மக்காச்சோளம் நல்ல லெவலில் நல்லா விளைஞ்சி சூப்பராக இருந்துச்சு. மழையில எல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சுங்க. நிறைய இழப்பீடு. நம்ம வேலி மசாலில் இருந்த வயலில் பொட்டு செடி வைக்கிறதுக்காக அந்த வயல் உழவு ஓட்டியிருக்கோம். சாதாரண புழுதி உழவு ஓட்டுனதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வயலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் காளான், இந்த காளான் இயற்கை முறையில் நல்லா சாப்பிட்லாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதுவான காளான். நல்லா இது காளான் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக குழம்புக்கு ஆகிற அளவுக்கு காளானுங்க. இந்த காளான் கிடைக்காது. மெயினாக இது இயற்கை முறையில் கிடைக்கிற காளானுங்க. இந்த மாதிரி காளான் ஒரு குழம்புக்கே ஆகும். மெயினாக இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளது பார்த்திங்கன்னா வயலில் மக்காச்சோளம் போட்டை முதிர்ந்த தருணங்க. முதிர்ச்சி ஆகிருந்தாலும் பார்த்திங்கன்னா இலைகள் பூரா தண்ணியில் படுத்துருச்சு. இந்த புயலால் நமக்கு எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்கள். இதில் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூட்டைகள் ஒன்றும் ஆகாது, மணிகள் ஒன்றும் ஆகாது. இந்த தண்ணி இதில் இருக்க தண்ணி ஒரு 2 நாளில் தண்ணி குடிச்சிடும். மெயினாக கூலி ஆட்கள் செலவு பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணும்போது செலவு இதுன்னா ஒரு ஏக்கருக்கு 2 மணி நேரம் ஓடிச்சுன்னா கூட ஒரு 4000 ரூபாயில் முடிஞ்சிருது. அப்படின்னா பார்த்திங்கன்னா கூலி ஆட்கள் வேலை பளு பார்த்திங்கன்னா கூலி ஆள் நிறைய வர்றதுனால இதுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா செலவாகும். விவசாயிகள் இப்படி தான் நஷ்டமடைகிறதுக்கு இது மாதிரி இயற்கை சூழல்களும் காரணம். அதை விட மிக கொடுமையானது பார்த்திங்கன்னா இந்த ஏரி வேலை. ஏரியில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கூலி வாங்குறாங்க. நம்மளால் ஜெயிக்க முடியாது, விவசாயம் ஜெயிக்க முடியாததுக்கு காரணமே விஷக்கிருமி மாதிரி இந்த ஏரி வேலை தாங்க. அது ஒரு காரணம். பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் மணிக்கு 50 ரூபா, நம்ம பக்கம்லாம் மணிக்கு 50 ரூபா அளவுக்கு ஆட்கூலி பண்ணிட்டாங்க. ஒரு மணி நேரம் 8 மணி நேரம் 400 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. இப்படி பண்ணால் நம்ம விவசாயத்தில் எப்படி மிச்சம் எடுக்க முடியும்? இது ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குங்க. நம்ம அந்த புயல் மழை ஒரு சந்தோஷப்படவும் முடியல, காற்று வந்ததுனால வருத்தப்படவும் முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ செழிப்பாக இருந்த ஒரு சோளம் இந்த ஒரு காற்றுனால ஒடிஞ்சு, அதே மாதிரி மணிகள் ஏறி முத்துற ஸ்டேஜ், நல்லா முத்தி வெயிட் வர ஸ்டேஜ், ஏக்கருக்கு 40 மூட்டை ஈல்டு எடுக்கலாங்கிற நினப்பில் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கியிருக்குன்னு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். ஆடுலாம் பார்த்திங்கன்னா நெட்டு போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீன் நெட்டு போட சொல்லி நம்ம அதான் சொல்கிறோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும். ஸ்க்ரீன் நெட்டு போட்டதுனால ஆடு பார்த்திங்கன்னா அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் மணி 7:30 மணி ஆகி போச்சுங்க. 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30 மணி ஆனாலும் அமைதியாக எந்திரிக்காமல் எப்படி ஒன்று படுத்துருக்குன்னு பாருங்கள். அமைதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக காத்தூரில் ஜம்முன்னு படுத்துங்குதுங்க.
இடமும் வந்து சுத்தமாக இருக்கும். ஆடுகள் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக படுத்து தூங்குறதுக்கு நிறைய வழியாக இருக்குங்க. மெயினாக வந்து இந்த புயல் காற்றுல எங்களுக்கு இந்த ஆட்டெல்லாம் பாதுகாப்பாக சளி பிடிக்காமல் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இந்த ஷேர் நட்டு தாங்க. இது மாதிரி எல்லா பண்ணையிலும் ஷேர் நட் போட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு தொந்தரவுகளே வரதில்லைங்க. ஓரளவு சளி காய்ச்சல் எதுவும் வராது. ஏன்னா சில்லுன்னு காற்றடிச்சினாவே உடம்பு சரியில்லாத போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாப்பு பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டருங்க.